ஹாய், இன்னைக்கு பார்த்த படம் காத்தல் த கோர். அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஜோதிகா அண்ட் மம்முட்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இங்கே கல்யாணம் ஆன கேர்ள்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்னென்னலாம் பேசுவாங்க, இந்த சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்கணும்னு யோசித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதையும் மீறி அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும் போது அவங்க பேரண்ட்ஸுமே சுச்சுவேஷனை பற்றி யோசிக்காமல் நீ தான் தப்பு, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும், தானாக சரியாயிடும்னு சொல்லி அமுச்சு வச்சுருவாங்க. அதையும் மீறி நம்ம சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணால் கூட அவங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களாம் எப்படி பேசுவாங்கன்னு தான் யோசிப்பாங்களே தவிர உங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ உங்களை பற்றி யோசிக்கிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத நீங்கள் தான் தெளிவாக யோசித்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும். அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன் பார்ட் ஆஃப் ஸ்டோரியாக இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் இன்டென்ஸ் ஜாஸ்தி இருக்க ஒரு படமாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டாரு இந்த மாதிரி ஒரு ரோலில் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை மம்முட்டி அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய ஸ்டார் இந்த மாதிரி ஒரு ரோலில் நடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். இது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு படம். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். மெயினாக கேர்ள்ஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். பாய்.